இந்த மாதிரி பழைய பேண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேண்ட்டுடைய பட்டன்ஸ்லாம் போட்டு விட்டுக்கலாம். ஜிப்பெல்லாம் மேலே டாப்பில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 லேயரையுமே நம்ம ஒன்றா இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நான் கட் பண்ணுற மாதிரி கீழே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கால் பகுதியுமே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஊசி நூல் எடுத்துட்டு நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து தச்சு எடுக்க போகிறோம். 2 லேயரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டுருங்க. பேக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லாத மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம என்ன ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க, டோர்மெட் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த டோர்மெட் நம்ம யூஸ் பண்ணும்போது காலில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக எங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தையல் போட்டு கவர் பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டோர்மெட் வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. பாருங்க யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.